கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. 24 மணி நேரமும் கர்த்தர் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். 24 மணி நேரம் நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், தேவனுக்கு பிரியமானபடி தீமையான கருத்தை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழணும், அவருடைய கற்பனை கை கொள்ளணும், கட்டளை கீழ்ப்படியணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தீமையான கருத்தை வெறுக்கணும். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்களோ நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். நமக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக யாராவது தீமையான காரியம் செய்துட்டு இருக்காங்களா? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் போதும். ஒருவேளை நமக்கு விரோதமாக ஏதாவது தேவையில்லாத காரியம் நடக்கலாம், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து புதிய நாளுக்காக ஜெபிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றிப்பா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். இந்த நாளிலும் எங்கள் கூட நீங்கள் இருக்க ஒரு கிருபைக்கான நன்றி. எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசுறீங்க, அவங்களோட கையின் கீழே ஆசுறீங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுறீங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எத்தனையோ தேசத்தூரில் இணைந்திருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்கப்பா. பரிசுத்தவனை நடப்புங்க, அக்னி அபிஷேகம் நடப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நடப்பு ராஜா. கல்லான இருத்தை எடுத்து போட்டு சதையான இருத்தை தாங்க ராஜா. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நடப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. சத்துருள் மேல அபிஷேகம் நடப்பு ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்கள் நாமம் மையப்படுத்தும். பலனிலை திறந்து, பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசுறீங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலும் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்த துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.